வார்த்தையிலே அங்க நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய திருச்சபைக்கு பல காரியங்களை ஆலோசனைகளாகவும் சத்தியங்களாகவும் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லி கொண்டு வரும்போது 19வது வசனத்தை அவர் ஒரு விண்ணப்பமாக முடிக்கிறார். 19வது வசனத்தை அவர் விண்ணப்பமாக முடிக்கும்போது அவர் அழகான வார்த்தைகளை அங்கு ஆவியானவரின் துணையை கொண்டு எழுதியிருக்கிறார். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். திருச்சபை மக்களுக்கு என்ன வேணும்னா பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன் திருச்சபைக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் அப்படின்றத அந்த 14ஆம் வசனத்திலிருந்து அவர் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபமா ஏறெடுக்கும் போது 15ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் பிரகாசமான மனக்கண்கள் வேணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்னா, நம்முடைய மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரணும். தேவனுடைய ஆவி உங்களுக்கு வேணும். அதுதான் உங்களுக்கு தேவனுடைய ஆவி மேல வாஞ்சை இல்லாததுனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, மனக்கண் திறக்கப்படாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவ ஆவியானவர் மேல யாருக்கெல்லாம் வாஞ்சை இல்லையோ அவங்கெல்லாம் இன்னும் என்ன செய்யறாங்கன்னா, கண் திறக்கப்படாத கிறிஸ்தவங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும்போது என்ன செய்யறாரு, உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க பிதாவானவரிடத்திலிருந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஆவியானவரை பற்றிய வெளிச்சமே இல்லாம என்ன செய்றீங்க, போய்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆவியானவர் குறித்து தான் அவர் சொல்றாரு, அவர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா தான் நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும். நீங்க ஞானம் உள்ளவங்களா அந்த பூமியை எதிர்கொள்ள முடியும். ஞானம் இல்லாமல் இந்த பூமியை நீங்க என்ன செய்ய முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அதே மாதிரி தெளிவில்லாம அந்த பூமியில நீங்க வாழ்வது கடினம். தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், ஆண்டவரே அவருடைய மனக்கண்களை என்ன செய்யுங்க, திறந்தருளுங்க. தன்னுடைய திருச்சபை மக்களுக்காகத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த மனக்கண்கள் திறந்தா தான் ஆவியானவருடைய ஞானம் நமக்கு எவ்வளவு அவசியம் அப்படின்னு நமக்கு புரியும். ஆவியானவருடைய தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை அப்படின்னாலே, இயேசுவை குறித்தே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு என்ன செஞ்சாரா, பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடுவார் அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு வந்து தேவதூதன் சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடும் போதுதான் ஆவியானவராலே கர்ப்பமாகிறாள் மரியாள், ஆவியானவராலே உருவாகிறார் இயேசு. ஆவியானவராலே உருவான இயேசுவை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் அவருக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருந்தார். இயேசுவுக்கே அளவில்லாத ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சான். அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும், ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய தொடர்பு ரொம்ப அவசியம். நமக்கு ஆவியானவர் பற்றிய வெளிச்சம் இல்லாததுனால தான், அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசு பண்ணதுக்கு தான் போகிறான். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரங்களில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, எபேசு பண்ணதுக்கு போன உடனே பவுல் அப்போஸ்தலன் அந்த ஜனங்கள்கிட்ட கேட்குறான், எப்பா நீங்கள் எல்லாம் ஆவியை பெற்றீர்களான்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆவி உண்டென்று கூட நாங்கள் என்ன செய்யலை, கேள்விப்படலை அப்படின்றாங்க. அப்போ தான் பவுல் அப்போஸ்தலன், நீங்கள் எந்த நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தீங்க? ஏன்னா இயேசு சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஆவியை குறித்து நான் கேள்விப்பட்டதே இல்லைன்றா. இந்த எபேசு பண்ணத்துல தான் பவுல் அப்போஸ்தலன் வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்றாரு. அங்க ஆவியானவர் அவர்கள் மேல என்ன செய்யறார், இறங்கி வருகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். எதுக்காக அப்படின்னா, ஆவியானவரை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஆவியானவருடைய தொடர்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யணும், வழிகாட்டியாக வைக்கணும். ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லை அப்படின்னா நிச்சயமாக பிசாசானவன் உங்களை ஈஸியாக என்ன செஞ்சிருவான், வழி தவற பண்ணிடுவான். பிசாசானும் வழி தவற பண்ணிடுவான். அதனால தான் இயேசு என்ன செஞ்சா, தான் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, பரலோகத்தின் தேவன் வாக்கு பண்ணுன வானத்திலிருந்து இறங்கி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னாரு. நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆவியை பெற்றுக்கொள்றது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி இயேசு தான் சீசர்களுக்கு சொல்றாரு. நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்வது வரைக்கும் என்ன செஞ்சீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் நீ உலகத்தின் சாட்சிகளாக மாற முடியாது. அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இயேசு தான் சீசர்களுக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தின் சாட்சிகளாக மாறணும்னா உன்னதத்தின் பலனால் நீங்க என்ன செய்யணும், தரிப்பிக்கப்படணும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது அப்படி சொல்றாரு. 1:8 அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது சொல்ற உன்னதத்தின் பலன் உங்க மேல இறங்கி வந்தா தான் நீங்க சாட்சிகளா இருக்க முடியும். 2ஆம் அதிகாரத்துல தான் ஆவியானவர் என்ன செய்யறார், பரலோகத்திலிருந்து எல்லா சீசர்கள் மேலும் இறங்கி வருகிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த நாட்கள்ல நல்லா புரிந்து கொள்ளணும். ஆவியானவர் துணை இல்லை அப்படின்னா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் ஏராளம் பூமி எங்கும் நடமாடி கொண்டு இருக்கிறது. பொய் சொல்லுகிற ஆவிகள் ஏராளம் பூமி எங்கும் நடமாடி கொண்டு இருக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவனிடத்துல போய் சில ஆவிகள் வந்து இவனை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுச்சான். பைபிள் இருக்குது. இவனை எப்படி வீழ்த்தலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி சில ஆவிகள் போய் தேவ சமூகத்தில் ஆலோசனை பண்ணுச்சான். அப்போ ஒரு ஆவி சொல்லிச்சான், நான் போய் இவனை வீழ்த்துறேன். ஒரு ராஜாவை எப்படி வீழ்த்துவ, பொய்யின் ஆவியா போனேன்னு வைய எல்லாத்தையும் நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி பொய்யின் ஆவி வந்துச்சான். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் மட்டும்தான் கள்ள ஆவி எது, பொய்யின் ஆவி எது, தீங்கின் ஆவி எது, வஞ்சகத்தின் ஆவி எது என்பதை நிதானிக்க முடியும். அதனால தான் வேதத்தில் அழகா ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு, உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். மனக்கண்கள் திறக்கப்பட்டா தான் நீங்க ஆவியானவரை என்ன செய்வீங்க, அறியணும்னு அல்லது அடையணும்னு விரும்புவீங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வாங்க, 29ஆம் அதிகாரத்துக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரத்துல தேவன் அங்க பல சத்தியங்களை அங்க எழுதி வைக்கிறார். அங்க எழுதி வைக்கும்போது 29ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் அங்க பல விஷயங்களை எழுதும்போது 13ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே, ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் அப்படின்னு சொல்லி இங்க எழுதி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். ஏன் இங்க எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நீங்க 29ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. ஏன் 29ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிக்க சொல்றேன் அப்படின்னா, எரேமியா தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனா எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம்லாம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் இங்கேயே தங்கட்டும், இங்கேயே குடியிருக்கட்டும், இங்கேயே குடும்பம் நடத்தி பெருகட்டும், 70 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் பாபிலோன்ல இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் யார் மூலமா சொல்றாரு, எரேமியா மூலமா சொல்றாரு. ஆனா எரேமியாவுடைய அதே தேசத்தை சார்ந்த மற்ற மனிதர்கள், இவன் பாரு நம்ம 70 ஆண்டுகள் அடிமையா இருக்கணும்னு சொல்றான், இவன் சொல்றது தேவ வார்த்தை கிடையாது, நான் சொல்றதான் தேவ வார்த்தை. தேவன் என்ன செய்யறார், உங்க நுகத்தை முறிக்க போகிறார், உங்களுடைய கட்டுக்களை அறுக்க போகிறார், நீங்க அடிமையா இருப்பதில்லை, இன்னைக்கே போயிருவீங்க நாளைக்கே போயிருவீங்கன்ற மாதிரி மற்றவங்க எழுந்திரிச்சு பேசுறாங்க. 29ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசிங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா பேசுற வார்த்தையெல்லாம் கட்டுக்கள் தானே முறிக்க போகுதுன்னு சொல்றாங்க. 70 ஆண்டுகள் காத்து கிடக்க வேணாம் தானே சொல்றாங்க, நல்லதை தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம மோசம் போயிடுவோம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த 6ஆம் வசனத்துல 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ 5ஆம் வசனம் சொல்றாரு, நீ வீடுகளை கட்டுங்க, தோட்டங்களை நாட்டுங்க, கனியை சாப்பிடுங்க, பெண்களை கொள்ளுங்க, குமாரர்களை பெற்றெடுங்க, இப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஊர்லையும் குறுகாமல் பெருகுங்க அப்படின்னு சொல்றாரு. குறுகாமல் பெருகுங்கன்னு மட்டும் சொல்ல, 7ஆம் வசனம் சொல்றாரு, நீங்க சிறையிருக்க இந்த தேசத்துல நீங்க இந்த சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஏன்னா சமாதானமா அது இருந்தாக்கா நீங்க சமாதானமா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். நாம சிறை இருக்கிற இடம், நம்ம அடிமைப்பட்டு போய் இருக்கிற இடம், நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல என்ன செய்யணும், சமாதானத்துக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். அப்பதான் நீங்க சமாதானமா இருப்பீங்கன்னு சொல்லி தேவனுடைய ஆவியானவர் அங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இப்படி சொல்லும் போதுதான் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சிலர் வந்து என்ன செய்யறாங்க, இல்ல நம்ம உடனே விடுதலை ஆயிடுவோம், உடனே நமக்கு என்ன செய்யணும், வெற்றி கிடைச்சிரும், நாளைக்கே நம்ம என்ன செஞ்சிருவோம், அவ்வளவுதான் போயிடுவோம் நம்முடைய தேசத்துக்கு, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. கடைசி அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு அழகான வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 29ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசிக்க முழுக்க, இதோ நான் நெகலேமியாவின் குமாரனாகிய செமாயாவையும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன். இவங்க யாருன்னா பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, தேவனுடைய பேரை வச்சுக்கிட்டு
தேவன் நாளைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாரு, நாளைக்கு நீங்கள் இந்த தேசத்துலேருந்து பாபிலோன் வந்து வெளியில் போயிடுவீங்க இப்படின்னு சொல்லி பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க. அப்படின்னு சொல்லி இந்த ஜனத்தின் நடுவிலே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். அப்படின்னா அவனுக்கு சந்ததி அடுத்து வராது. நான் இந்த ஜனத்துக்கு செய்ய போகிற நன்மையை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் உண்டாக பேசினான். அவன் பேசினவன் யாருன்னா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தான் பேசினான். கர்த்தருடைய ஜனத்தில் ஒருவன் தான் பேசினான், வேற யாரும் பேசல. கர்த்தருடைய ஜனத்தில் ஒருவன் தான் பேசினான், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தான் பேசினான். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், உங்களுக்கு மனக்கண் தெளிவா இருக்கணும். மனக்கண் தெளிவா இல்லை அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, கர்த்தருடைய வார்த்தை எதுன்னு கண்டுபிடிக்க தவறிடுவீங்க. அதனால தான் அவன் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, ஞானத்தையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆவி வேணும். என்னாகமத்துக்கு வர்றோம். என்னாகமத்தில் பிலேயாம் என்கிற மனிதன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல முறை நீங்க வாசிச்சிருப்பீங்க. என்னாகமத்தில் பிலேயாம் என்கிற மனிதனை தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்து அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையை போலவே என்ன செய்து இருக்கிறது. அவன் தேவனுடைய மனுஷனாகவே அறியப்படுகிறான். ஆனால் அந்த பிலேயாம் என்கிற தேவ மனுஷன்ட்ட அந்த தேசத்தில் இருக்கிற பாலாக் என்கிற ராஜா, 22ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், பாலாக் என்கிற ராஜா வந்து என்ன செய்யறாரு, எப்பா இந்த ஜனத்தை சபிக்கும்படி நீ என் கூட வா அப்படின்றாரு. உடனே பிலேயாம் சொல்லுகிறாரு, தேவன் அனுமதி கொடுக்காம நான் சபிக்க போக மாட்டேன்றாரு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய அனுமதி கொடுக்காம நான் சபிக்க போக மாட்டேன்னு சொன்ன அதே தீர்க்கதரிசி அடுத்த 2 வசனத்துல மாறிடுறாரு. தேவன் அனுமதி கொடுக்காம நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி சில நேரத்தில் சொல்றவங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவாவியானவர் துணை இல்லைன்னா நமக்கே தெரியாது நம்ம சருகிறது, நமக்கே தெரியாது நம்ம விழுந்து போறது, நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம தேவன் மேல அவ்வளவு வைராக்கியமா இருக்கிற ஆட்கள். பிலேயாம் அவ்வளவு வைராக்கியமா இருக்கான். நீங்க வாட்சி பாருங்க, நீ கோடி கோடியா கொடுத்தாலும் நான் தேவனுடைய வார்த்தையை மீற மாட்டேன் அப்படின்னா பிலேயாம் பேசினவன். அப்ப மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவன். ஆனா அந்த பிலேயாம் என்ன செஞ்சிடறாரு, அடுத்த 2-3 வசனத்துல ராஜா சொல்லுகிற வெகுமதிகளையும் ராஜா சொல்லுகிற ஆசை வார்த்தைகளையும் நம்பி பிலேயாம் போயிடுறாரு. போகும்போது என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனக்கண் திறக்கப்பட்ட பிலேயாம் கண் குருடானவனா மாறிடுறான். கண் குருடானவனா இந்த கண்ணு குருடாகல, மனக்கண் குருடா போகுது. மனக்கண் திறக்கப்பட்ட பிலேயாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலேயாம் சொல்லுவான், கண் திறக்கப்பட்டவன் பேசுறேன், இப்பதான் எனக்கு மறுபடியும் கண்ணு திறந்திருக்கு அப்படின்பா. அப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியணும், மனக்கண் உங்களுக்கு எப்போ இருள் ஆகுது அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய தேவனுடைய பாதையை விட்டு லைட்டாக வழி மாறும்போது உங்களுடைய மனக்கண்கள் இருளாக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தேவனுடைய நடத்துதல் என்று சொல்லி நீங்களா எத்தையாவனை நம்பிக்கிட்டு உங்கள் மனம் போன போக்கில் என்ன செய்ய போக ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ பாருங்க, அப்படிதான் பிலேயாம் செஞ்சிடறாரு. செஞ்ச உடனே தேவனுக்கு என்ன செய்யுது, பெரிய வருத்தமாகி தேவதூதன் வந்து பட்டயத்தோடு நிற்கிறான். யாரை வெட்டுறதுக்கு, பிலேயாமை வெட்டுறதுக்கு. பிலேயாமுக்கு கண்ணு தெரியல, ஆனால் யாருக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான், படிச்சிருக்கீங்களா இல்லையா, அவன் உட்காந்துருப்போன கழுதைக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான். பிலேயாமுக்கு கண்ணு தெரியலையா, பிலேயாம் உட்காந்துட்டு போனான் பாருங்க, அந்த கழுதைக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான். முன்னாடி தேவதூதன் நிற்கிறது. உடனே கழுதை அங்கிட்டு இங்கிட்டு விலகி ஓடிச்சான். ஏன் விலகி ஓடிச்சு, இவனை காப்பாத்துறதுக்கு. இவன் வந்து 1000 பேர்த்த காப்பாத்தினவன், இன்னைக்கு இவனை காப்பாத்துறதுக்கு ஒரு கழுதை என்ன செய்யுது, போராடுது. அது மட்டும் இல்ல, அந்த போராடின கழுதையை போட்டு தள்ளுறான். நீ வடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கியான். அந்த கழுதையை இவனை காப்பாற்ற போராடுற கழுதைன்னு கூட தெரியாம அடிக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. உடனே அந்த கழுதையை ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதுக்கு மேல விடக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வேற லெவல்ல யோசிக்கிறாரு. உடனே கழுதை வாயை திறக்கிறாரு. கழுதை வாயை திறந்தோடனே கழுதை அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஏன்டா இவ்வளோ நாளாக நான் உன் கூட தானே இருக்கேன், உன் கூட தானே பயணம் பண்ணேன். கழுதை பேசிச்சான், என்னைக்காவது உனக்கு நான் இந்த மாதிரி இடைஞ்சல் கொடுத்தனா, என்னைக்காவது உன் பேச்சை மீறினா, என்னைக்காவது உனக்கு இவ்வளோலாம் தொல்லை கொடுத்தனா, இன்னைக்கு தொல்லை கொடுக்குறேன், நான் உன்னையே காப்பாற்றுறதுக்கு தான்டா கொடுத்தேன், இது தெரியாமல் இருக்கேடான்னு சொன்ன உடனே பைபிளில் போட்டிருக்கு, தேவன் பிலேயாம் கண்களை திறந்தார். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சான் பட்டயத்தோடு நின்னதை.
ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, மனக்கண் திறக்கப்படல அப்படின்னா நாம் பல நேரத்தில் தேவ கோபத்துக்கு ஆளாயிடுறோம். நம்ம செய்கிறதெல்லாம் சரி சரி நம்ம வாட்டுக்கு போயிடுறோம். நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறதெல்லாம் சரி சரி நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். தோன்றதெல்லாம் சரி சரின்னு போயிடுறோம். பெரிய பிள்ளையாம் பெரிய தீர்க்கதரிசி பைபிளை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு இருப்பான், ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். அதனால தான் தேவனுடைய மனுஷனாகிய பவுல் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு சொல்கிறான், இவங்களுக்கு ஞானமும் தெளிவு என்ன செய்யணும் வேணும், அதுக்காக அவங்க மனக்கண்களை என்ன செய்யுங்க, திறந்துருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் திறக்கும் போது தான் நாம் என்ன செய்வோம்னா அதிகமாக தேவனை அவருடைய ஆவியானவரின் துணையோடு கூட அறிவிலே வளருவோம். இப்போ பாருங்க, பிழையாமுடைய முடிவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிழையாம் எந்த மேன்மையை அடைய வேண்டும் என்று நினைச்சானோ அந்த மேன்மையை அடையாமே போயிட்டான். பெரிய தீர்க்கதரிசி, அவன் அல்ப ஆயுசிலே போயிட்டான். பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆயுசு நாட்கள் கூட பூரணமாகலை. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, நானும் நீங்களும் தேவனுடைய பாதையை விட்டு மாறும்போது, ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு அவருடைய பாதையில் தான் என்ன செய்தான், ஜீவன் இருக்கிறது, அவருடைய பாதையில் தான் நீடிய ஆயுள் இருக்கிறது, அவருடைய பாதையில் தான் மனுஷனுக்கு என்ன செய்யுது, எல்லாமே கிடைக்குது. இப்போ பாருங்கள், பிழையாம் வழி தவறுனதுனால அல்ப ஆயுசில் அகால மரணங்களே அவன் என்ன செஞ்சான், சந்தித்தான். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அதை நீங்கள் என்ன செய்யணும், திறக்கப்பட்டுச்சுன்னா முதல்ல என்ன செய்வீங்க, தேவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னை முழு இருதயத்தோட தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். இவங்க சொல்கிறது சரியா, இவங்க சொல்கிறது சரியா, ஒருவேளை அவங்க சொல்கிறது சரியான்னு சீட்டு போட்டு பார்ப்போன்றதெல்லாம் குழப்பத்துக்கு நேராக அவங்கள வழி நடத்தும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை முழு இருதயத்தோட தேடினீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. முழு இருதயத்தோட தேடினீங்கன்னா தான் என் சத்தத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தேவனை முதல் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். தேவனுடைய சத்தம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். தேவனுடைய வழி நடத்துதலில் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இதெல்லாம் நமக்கு வேணும். அப்படின்னா கொரிந்தியருக்கு பவுல் சொல்லும்போது சொல்றான், தேவனின் ஆழங்களை அறிந்த ஆவியானவர், தேவனுடைய ஆழங்களை அறிந்த ஆவியானவர் உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியர் எழுதும்போது 2ஆம் அதிகாரத்தில் தேவனின் ஆழங்களை அறிந்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பல காரியத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய சத்தத்தை கண்டுபிடிக்கணும், தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கணும், தேவன் யார் என்பதை கண்டுபிடிக்கணும். தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு என்ன செய்யணும், விருத்தியாகணும். தேவனை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். தேவனை பற்றிய தெளிவு வேணும். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவனை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா நமக்குள்ளே என்னென்ன கிருபை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தேவன் நமக்கு என்னென்ன திறமை கொடுத்துருக்கிறார், என்னென்ன கிருபை கொடுத்துருக்கிறார், என்னென்ன வரம் கொடுத்துருக்கிறார், நான் யாருன்னு எனக்கு முதல் தெரியணும். நான் எதுக்காக இந்த பூமியில் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியணும். தேவன் என்னை ஏன் பிரித்தெடுத்திருக்கிறார்னு எனக்கு தெரியணும். தேவன் என்னை ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார்னு எனக்கு தெரியணும். தெரியலைன்னா தேவன்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு பாஸ்டர்கிட்டையாக கேட்கக்கூடாது. தெரியலைன்னா யார்கிட்ட தான் கேட்கணும், தேவன்கிட்ட தான் கேட்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு கனிவுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? தேவனால் நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்? தேவன் எனக்கு கொடுத்துருக்க கிருபை என்ன, தேவன் எனக்கு கொடுத்துருக்க வரங்கள் என்ன, தாளந்துகள் என்ன அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். நீங்கள் தானியேலின் புஸ்தகத்துக்கு வாங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தானியேல் அங்கே என்ன செய்கிறார், ஒரு அடிமை தேசத்துக்கு போகிறார். அடிமை தேசத்துக்கு போன உடனே அந்த அடிமை தேசத்தில் இருக்கிற ராஜா என்ன செய்கிறார்னா தானியேலை விசேஷமாக கவனிக்க சொல்லுகிறார். நல்லா கவனித்து கொள்ளுங்க, விசேஷமாக கவனிக்க சொல்லுகிறார். ராஜா ஆகாரங்களை கொண்டு கவனிக்க சொல்லுகிறார். அப்போ ராஜா ஆகாரங்களை கொண்டு கவனிக்க சொல்லும்போது தானியேல் என்ன செஞ்சார்னா, கிடைக்குதுன்றதுக்காக எல்லாத்தையும் அவர் சாப்பிடலை. முதல் புரிஞ்சுக்கிறோம், நானும் நீங்களும் முதல் என்ன செய்யணும், கிடைக்குதுன்றதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. எது நமக்கு ஏற்றுக்கிறோம், எது நமக்கு ஏற்றுக்கிறாதுன்றதை முதல் நமக்கு புரியணும். தேவனுக்கு ரெண்டாவது. நம்ம உடம்பு ஏற்றுக்கிறக்கூடியதை தான் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கிறணும். நம்ம உடம்பு ஏற்றுக்கிற கூடாததை நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்றதான்னு அடுத்து நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். தேவனுக்கு ஏற்றதான்னு பார்க்கணும்.
நீங்க தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய நாடுனீங்கனாலே உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய வரங்கள் உங்களுக்குள்ள இருக்குது, தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற திறமைகள் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி கொஞ்சமாவது சிந்திக்க ஆரம்பிக்கும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்ல எழுதும்போது சொல்றான், கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்க என்ன செய்யுங்க? சோதிச்சு பாருங்க. சோதிச்சு பார்த்தீங்கன்னாலே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கண்டுகொள்ளுவீங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேலை குறித்து நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனுக்கு பிரியமான புருஷன் என்ற பெயரை பெற்றவன் இந்த தானியேல். தேவனுக்கு பிரியமான மனிதன் என்ற பெயரை பெற்றவன். ஏன் அப்படின்னா, ராஜாவுடைய போஜனமோ மற்ற மனிதர்களுடைய போஜனமோ எனக்கு முக்கியம் இல்லை, தேவனை துக்கப்படுத்தாத காரியமாக இருந்தால் சொல்லுங்க, நான் செய்கிறேன். ராஜா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி. இல்லை பாஸ்டர் அப்படிலாம் நிற்க முடியாது பாஸ்டர், அப்படிலாம் நின்னோம்னு வைங்களேன், இந்த ஊரில் அவ்வளோதான் நம்மளை பொண்ணு எடுத்துருவாங்கன்னு சில நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். தானியேல் அப்படி தான் நின்னார். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் நிற்கிறான், நான் தீட்டுப்படாமல் வாழணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? சூழ்நிலைகள்லாம் சாதகமாக்குகிறார். நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தர் சாதகமாக்குவார். நீங்கள் நிற்காமே என்ன செய்கிறீங்கன்னா கர்த்தர் சாதகமாக்கினா நான் நிற்கிறேன் பாஸ்டர்ன்றீங்க. சாதகமாக்கினதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நிற்கணும். அதான் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது யார் வேணாலும் என்ன செய்யலாம்? நீங்கள் நின்று பார்க்க தானியேல் பாருங்க, நிற்கிறான், தீட்டுப்பட மாட்டேன்ட்டு. அதனால தேவன் என்ன செஞ்சாராம்? எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்க பண்ணினா. அதனால அவனுக்கு என்ன செஞ்சான்? தீட்டுப்படாமல் நின்னா. அதனால பைபிளில் போட்டுருக்குவாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதனால 17ஆம் வசனம் போட்டு, இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார். அப்போ முதல்ல நீங்கள் தேவனை பற்றிய ஒரு தெளிவு வேணும். ரெண்டாவது, உங்களுக்குள்ள என்னென்ன தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் அறியணும். இங்கே பாருங்க, தானியேல்கிட்ட தேவன் சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி தானியேல் என்ன செய்கிறாரு? நான் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நான் மறுபடியும் அதான் சொல்ல விரும்புகிறேன், எனக்குள்ளே இருக்கிற வரங்களை நான் அறிஞ்சுக்கிறணும்னா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை நான் என்ன செய்யணும்? நாடணும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்கணும். இந்த தானியேல் பாருங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை சிந்திச்சதுனால இவனுடைய இருதயத்துக்குள்ள என்னென்னத்தெல்லாம் கர்த்தர் உருவாக்க முடியுமோ அத்தனை திறமைகளையும் வல்லமைகளையும் பராக்கிரமங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? உருவாக்கினார். உருவாக்குனதுனால நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்து. ராஜா என்ன செய்கிறார்? நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாத ஞானிகள் எல்லாத்தையும் சொல்றாரு கொலை செய்ய சொல்லி. அப்பதான் தானியேலுக்கு தெரியுது, இந்த இடத்துல இந்த கிருபையை தானே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தரிசனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜா சமூகத்தில் போய் சொல்றான், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, இந்த காரியத்தை நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த கிருபையை கொடுத்திருந்தாருன்னா அடுத்து அதை பயன்படுத்துவதற்கும் வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். கர்த்தர் திறந்து கொடுப்பார். நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, தானியேலை தேடி ராஜாக்கள் வர்றாங்க. யாரு? இந்த ராஜா செத்து போயிடுறாரு, அவங்க பையன் வர்றாரு. அவங்க பையன் வந்த உடனே திடீர்னு பார்த்தா ஒரு எழுத்து வந்து என்ன செய்யுது? எழுதப்படுகிறது. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில். அப்போ எழுத்து எழுதப்பட்ட உடனே அந்த ராஜாவுடைய பையனுக்கு குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல. பைபிளில் போட்டிருக்கு, அங்கே இருந்த ராஜாத்தை சொல்கிறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தருடைய மனுஷன் ஒருத்தன் என்ன செய்யறான்? இருக்கிறான். அப்போ தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு தாளத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதை பயன்படுத்துவதற்கான சகல வாசல்களையும் கர்த்தர் தான் திறப்பார். நீங்களா திறக்கணும்னு நினைச்சு என்ன செய்யாதீங்க, மோதாதீங்க. அல்லது நீங்களா திறக்கணும்னு நினைச்சு போராடாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாசல்களை நீங்க பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க கொடுத்திருக்கிற வாசல்களை நீங்க பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகளை எனக்கு திறந்து கொடுங்கன்னு நீங்க காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வான்? வாசல்களை திறந்து உங்களுக்கு கொடுப்பார். இங்க பாருங்க, தானியேலுக்கு தேவன் வாசல்களை திறந்து கொடுக்கிறார். அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னது? உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை என்ன? அதை புரிந்து கொண்டு நீங்களும் நான் என்ன செய்யணும்? பயணம் பண்ணணும். நம்ம வாட்டுக்கு ஏனோ தானம்னா வாழக்கூடாது. ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. பைபிள் அப்படி தான் நமக்கு போட்டிருக்கு. ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிறவங்களாம் இருக்கக்கூடாது. நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடக்கூடாது. நிச்சயம் இல்லாதவங்களாக ஓடக்கூடாது. எதுவுமே எனக்கு தெரியலையா, தெரியுறது வரைக்கும் காத்திருக்கேன். என்ன கிருபைன்னு தெரியலை, என்ன வரம்னு தெரியலை, என்ன ஊழியம் தெரியலை, என்ன நோக்கம்னு தெரியலை, எனக்கு என்னதுன்னே புரிய மாட்டேங்குது.
அப்படின்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நோக்கி காத்து கடங்க. காத்துங்கன்னு தான் சொல்கிறேன், ஒழிய தூங்கிட்டு கிடங்கன்னு சொல்லலை. சீக்கிரம் ஆண்டவரே எனக்கு காண்பீங்கப்பான்னு கேளுங்க. அப்போ தேவன் என்ன செய்கிறா, உங்களை எதுக்காக பிரித்தெடுத்தேன், எதுக்காக அப்படின்னு கர்த்தர் வழி நடத்துவார். அப்போ ரெண்டாவது நான் சொன்னது, முதல்ல நீங்கள் என்ன செய்ய, தேவனை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க. மூணாவது உங்களை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தை நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறணும் அல்லது காணணும். உங்களோட பழகிறவங்க, உங்கள்கிட்ட பேசுகிறவங்க, உங்களோட வாழ்க்கையில் நடமாடுறவங்க எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவா ஒரு வெற்றிகரமான தேவ மனிதன். யோசுவா ஒரு வெற்றிகரமான தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் பல வெற்றிகளை அவர் பார்த்துக்கிட்டே வர. அப்படி பல வெற்றிகளை பார்த்துக்கிட்டு வருகிற அந்த யோசுவாவுக்கு திடீர்னு ஒரு பெரிய தோல்வியை அவர் சந்திக்க நேரிடுகிறது. பல வெற்றிகளை பார்த்துக்கிட்டு வர யோசுவா திடீர்னு ஒரு பெரிய தோல்வியை அவர் சந்திக்கிறார். 7ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. திடீர்னு தோல்வியை சந்திக்கிறார். நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் திடீர்னு துன்பங்கள் வருகிறது, திடீர்னு நஷ்டங்கள் வருகிறது, திடீர்னு தோல்வி வருது, திடீர்னு வேதனை வருது, திடீர்னு ஆபத்து வருகிறது, திடீர்னு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏதோ செய்வன போல, ஏதோ பில்லி சுனியம் போல, ஏதோ பிசாசு போலலாம் கடந்து போகக்கூடாது. இப்படிலாம் கடந்து போனீங்கன்னா அது நீங்கவே செய்யாது. நல்ல நேரம் இல்லை போல, கெட்ட நேரம் இல்லை போலலாம் நம்ம கடந்து போகக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளைகள், என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா எனத்துக்காக நடக்குதுன்னு நின்று என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் முறையிடணும். யோசுவா பாருங்க, பெரிய தோல்வியை சந்திக்கிறான். திடீர் தோல்வி. யோசுவாவே யோசிக்கலை. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா யோசுவாவும் அவனோடு இருந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய வெற்றியை பார்த்துட்டு வர்றாங்க. பெரிய பெரிய வெற்றியை பார்த்துட்டு வந்தவங்களே அவங்க அந்த ஆயி பட்டணத்தை சாதாரணமாக நினைக்கிறாங்க. இந்த பட்டணத்தில் நம்ம ஈஸியாக போய் என்ன செஞ்சிடலாம், வெற்றியை பார்த்துடலாம். பெரிய பெரிய வெற்றியை பார்த்தவங்க நம்ம இதெல்லாம் நமக்கு சுசுப்பின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. உடனே யோசுவாவுக்கு பெரிய வருத்தம், என்னடா நம்ம பெரிய பெரிய வெற்றியை பார்த்தவங்க திடீர்னு ஏன் தோல்வியை சந்திக்கிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு தீங்கு வருகிறது, ஏதோ துன்பம் வருகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை சாத்தான குற்றப்படுத்தாதீங்க. நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் நிதானிச்சு பாருங்க ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. யோசுவா உடனே ஏன் வருகிறதுன்னு நிதானிக்கும் போதுதான் தெரிகிறது, அவனோடு இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க, சாபத்தீடானதை எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. தேவன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க. தேவன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன எகிப்தி அந்த பட்டணத்தில், எரிகோ பட்டணத்தில் இருந்த சாப பொருட்களை எடுத்துக்கொண்டாங்க. உடனே தேவன் என்ன செய்யறார், யோசுவா அழுகிறார், தேவ சமூகத்தில் போய் முறையிடுகிறார். நான் அதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதாவது திடீர்னு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரும்போது தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை வருகிறது. யோசுவா சொல்றான், ஆண்டவரே, நீ இது வரைக்கும் நடத்தி வந்தீங்க, நாங்கள்லாம் உங்களுடைய ஜனம்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு திடீர்னு எங்களுக்கு நிகழ்கிற நிகழ்வுகளை பார்த்தா எதிரிகள்லாம் சிரிப்பாங்க. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த நிகழ்வு, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் எங்களுடைய குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை. உடனே தேவன் அவனோடு பேசுகிறார், இதுதான் காரணம். உடனே யோசுவாவுக்கு பெரிய வைராக்கியம், இதுக்கு யார் காரணமானமோ அவனை தூக்கி கொல்லுங்கடான்னு கொள்றாங்க. கொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை, எந்த இடத்துல தோற்றாங்களோ அதே இடத்துல கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அப்ப நீங்களும் நானும் தோற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஏன் இந்த தோல்வி வந்துச்சுன்னு சொல்லி முதல் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். தேவ சமூகத்தில் உட்காந்து ஏன் ஆண்டவர் எனக்கு வந்துச்சு, அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துவா, இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இந்த இடத்துல நீ என்ன செஞ்சுருக்கிற, வழி விட்டுட்ட, இந்த இடத்துல நீ என்ன செஞ்சுருக்க, தடுமாறி இருக்க, இந்த இடத்துல இந்த காரியத்தை சரி பண்ணாமல் விட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் சரி பண்ண விரும்புகிறேன் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் நஷ்டங்களை சந்திச்சிங்களோ அதே இடத்துல தேவன் என்ன செய்கிறார், மறுபடியும் உங்களுக்கு பெரிய பெருக்கத்தை கொடுக்குறார். இந்த ஆயி பட்டணத்தை மறுபடியும் ஜெயிச்சிடுறாங்க. அப்போ நீங்களும் நானும் அந்த யோசுவாவின் வாழ்க்கையில் இதே அதிகாரங்களை யோசுவாவுக்கு நீங்கள் அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. ஆயி பட்டணத்தில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆயி பட்டணத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யோசுவா அப்படியே கடந்து போகிறார். கடந்து போகும்போது 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் அதிகாரத்தில் யோசுவாட்ட ஒரு சிலர் வர்றாங்க. எப்படி வர்றாங்க அப்படின்னா, பைபிளில் போட்டிருக்கு பரிதாபமாக வர்றாங்க. பழைய ஆடைகளை உடுத்தி கொண்டு, பழைய சாப்பாடை வச்சுக்கிட்டு ரொம்ப பரிதாபமாக வர்றாங்க. நான் மறுபடியும் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன், நம்மகிட்ட வர்ற எந்த மனுஷனுடைய முகத்தையும் வெளி தோற்றத்தை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வெளி தோற்றத்தை பார்த்து மோசம் போயிடாதீங்க. தேவ பிள்ளைகளுடைய பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளி தோற்றங்களை பார்த்துட்டு நம்ம அப்படியே என்ன செஞ்சிடறோம், கவுந்துடுறோம். எந்த மனுஷனுடைய வெளி தோற்றமும் நிஜமானது அல்ல.
எல்லா மனுஷனுடைய வெளித்தோற்றமும் பொய்யானது தான். அவனுக்கு உள்ளான ஒரு தோற்றம் இருக்குது, அது கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். நேரம் வரும்போது அது நீங்களும் அறிஞ்சிக்குவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. இப்போ பாருங்கள், அந்த கிபியோனியர்கள் வர்றாங்க. வந்த உடனே யோசுவாட்ட பேசுகிறாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யோசுவா தோல்வியை சந்திச்சதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி வரலை. தோல்வியை சந்திக்கிறான். அதுக்கு முதல் 2 அதிகாரத்துக்கு முன்னாடி தான் வெற்றியவே பார்த்து கொண்டு இருந்தவன் ஏன் தோல்வியை சந்திச்சான் அப்படின்னா, இதுதான் காரணம். அவன் தேவன்கிட்ட போய் கேட்கல. சாபத்தீடானதை ஜனங்கள் எடுத்துக்கொண்டாங்க. தோல்வி வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கிறான். இந்த கிபியோனியர் வர்றாங்க. 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆவியானவர் அங்கே அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். 14ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜனத்தில் சிறிது என்ன செஞ்சாங்க, வாங்கி கொண்டாங்க அப்படின்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ பரிதாபமா சில நேரத்தில் சிலர் வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து சாட்சி கேட்டு போகிறதுக்கு ஆதார் கார்டை கொடுங்கன்னு கேட்டாக்க கூட நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, கர்த்தருடைய நடந்தது எல்லாமே கொடுக்காதீங்க. 5 வருஷம் இல்லை 50 வருஷம் கழிச்சு கூட அந்த கையெழுத்துக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அழுக வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் நடக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் எல்லாத்தையும் கடந்து போயிடக்கூடாது. எல்லாத்தையுமே ஜெபம் பண்ணி ஒரு நடந்துதல் இருந்தால் தான் என்ன செய்யணும். இப்போ பாருங்க, கிபியோனியர்கள் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் என்ன செஞ்சிடறாரு, அவங்களோட சமாதானம் ஆகிடுறாரு. தேவனுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா யோசுவாக்கு சமாதானம் ஆகிட்டானே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காமட்டு. வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்களாம், ஒரு முல்லை போல இருந்தாங்க. முல்லை போலன்னா எப்போ இடறணும்னாலும் இந்த தேவனை ஆராதிக்கிற அந்த கூட்டத்தின் நடுவிலே விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக கிபியோனியர்கள் இருந்தாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கறது மட்டுமல்ல, உங்களோட பழகுறவங்களையும் நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க அழுதுட்டாங்கன்னா உடனே அவங்க அழுதுட்டாங்க, அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சு தள்ளிடக்கூடாது. அல்லது ஒரு பக்கம் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல நிதானிக்கணும். ஆவிக்குரியவங்களாக இருக்கிறீங்க. அதுக்கு தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், இந்த பூமியில் வாழப்போகிற என் ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மனக்கண்களை திறந்து விடுங்க. அவங்க தேவனை பார்க்கும்போது என்ன செய்யட்டும், பரிபூர்ணமாக பார்க்கட்டும். தன்னை பார்க்கும்போதும் ஒரு பரிபூர்ணமாக பார்க்கட்டும். மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க என்ன செய்யணும், தெளிவாக பார்க்கட்டும். நீங்களும் நானும் எல்லாத்தையுமே தெளிவாக என்ன செய்யணும், பார்க்குறவங்களாக இருக்கணும். யாரையுமே தெளிவாக உணர்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் வேதத்தில் நமக்கு போட்டிருக்கு, நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை வந்து முழு இருதயத்தோடு தேடுங்க. நீங்கள் அவரை முழு இருதயத்தோடு தேடுங்க. அறகுறையே வேண்டாம். எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, முழு மனசோட தேடுங்க. ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள்லையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் தன்னுடைய கையில் வச்சு தான் நடத்த விரும்புகிறார். அதனால தான் பவுலப்போஸ்தலன் தன்னுடைய விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நானும் உங்களுக்காக தான் அப்படி தான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டவரே, உங்களை சத்தியத்தில் என்ன செய்யுங்க, நிலைநிறுத்துங்க, சாட்சியின் பாதையில் வழி நடத்துங்க, நல்ல ஆவியானவருடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்க பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சா தானே சொல்லியது முடிய. நீங்கள் சொல்கிற கதைகளெல்லாம் நான் அந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் வேணால் விடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நான் புரிய வைக்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் என் கூட போராடுவீங்க. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பதிலாக என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆண்டவரே நீங்கள் புரிய வைங்கப்பான்னு ஜோமன்னு தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், மனக்கண்களை உங்களுக்கு என்ன செய்யுங்க, திறந்து வரலுங்கப்பா, உங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ணுறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க ஆசைப்படுறேன். நீங்களும் நானும் என்ன செய்யணும், முதல்ல தேவனை நல்லா அறியணும். தேவன்னா யார் அப்படின்ற அறிவு நமக்கு வேணும். தேவன் எப்படிப்பட்டவர்ன்ற அறிவு நமக்கு வேணும். தேவன் எதெல்லாம் செய்யக்கூடியவர் அப்படின்ற தெளிவு நமக்கு வேணும். 2வது, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் எதற்காக தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். 3வது, நம்மோடு இருக்கிற சமுதாயம், நம்மளோடு பழகுகிற மனிதர்கள், நம்மளோடு பயணம் பண்ணுகிறவர்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம நிதானித்து பயணம் பண்ணணும். ஏன்னா இயேசு வாழ்ந்த நாட்களில் நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்துருப்பீங்க, இயேசு பல இடங்கள் என்ன செஞ்சார், இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது முதற்கொண்டு நிதானிச்சார். பைபிளில் பல இடங்கள் எழுதி. ஒருத்தர் வந்து பணத்தை வந்து வச்சு கேட்குறாங்க, இந்த பணத்தை வந்து நாங்கள் ராயனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, வரி கொடுக்கலாமான்னு. உடனே இயேசு என்ன செய்கிறார், இவன் எதுக்கு கேட்குறியான்னு இயேசு அறிந்து கொண்டார். அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளணும். இயேசு அறிந்து கொண்டார்னு பைபிளில் போட்டிருக்கு. ஏன் இதுக்கு கேட்குறான் அப்படின்றத அறிந்து கொண்டார். இயேசு தான் சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்றாரு இயேசு சொல்கிறாரு. உடனே பைபிளில் போட்டு அவங்க சீசர்களுக்கு அது புரியலையா, ஆண்டவர் நம்ம அப்பம் கொண்டு வரல போல, அதனால நம்மளை என்ன செய்கிறாரு,
ஒரு மாதிரியா பேசுகிறாரா அப்படின்னு நினச்சாங்க. இப்படி தான் இயேசுவோட விசுவாசிகளே இருந்தாங்க, சீசர்களே இருந்தாங்க. இயேசு சொல்கிறாரு, புளித்த மாவை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கடா அப்படின்னாரு. உடனே சீசர்கள் என்ன நினைச்சாங்களாம், அப்போ கொண்டு வரல, அதனால இயேசு என்ன செய்கிறார், நம்மளை ஏதோ கொஞ்சம் குத்தி காமிக்கிறார் அப்படின்னு நினைச்சாங்களாம். பைபிளில் போட்டிருக்கு. உடனே இயேசு என்ன செஞ்சாராம், ஏன்டா அப்பம்னு அடையிறீங்க, 5 அப்பத்தை வச்சு எத்தனை பேரா சாப்பிட்டீங்க, 4 அப்பத்தை வச்சு எத்தனை பேரா சாப்பிட்டீங்க, நான் அதை சொல்லலை, பரிசேயர்கள் அப்படின்னா அப்படிப்பட்ட உபதேசத்தை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்னாராம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு வாழ்ந்த நாட்கள்லேயே சீசர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. கேட்குற வசனம் பைபிள் வசனம் தானே எல்லாத்தையும் போட்டு கண்ணை மூடி நம்பாதீங்கன்னு இயேசு சொல்கிறாரு. கொஞ்சம் எச்சரிக்கையாக என்ன செய்யுங்க. இயேசு வாழ்ந்த நாட்களில் சீசர்கள் சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் நம்ம எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வேண்டிய அளவுக்கு தான் வந்துருச்சு. எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க, நல்லவைகளை புரிஞ்சுக்கோங்க. நல்லவைகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும். நான் சொன்ன பாருங்கள், இந்த எரேமியாவில் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் நன்மையை காண்பீங்க. நல்லதை புரிஞ்சுக்கிறல அப்படின்னா நீங்கள் நன்மையை காண்பது உங்களுக்கு என்ன செய்யும், தூரமாக போயிடும். தேவனுடைய வார்த்தை எதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தை எது இல்லைன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் கேட்குறது தப்பு கிடையாது, எல்லாத்தையும் பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்யணும், நிதானிக்கணும். எல்லாத்தையும் நிதானிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு எதையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இயேசு தன்னுடைய சீசர்களுக்காக தான் சொல்கிறாரு, பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அவங்க போதனைகள்லாம் என்ன செய்யுது, வேதத்துக்கு முரண்பட்டதாக. இயேசு இருந்தப்பே சீசர்களுக்கு அவர் சொல்கிறார், அவருடைய போதனைகள்லாம் வேதத்துக்கு முரண்பட்டதாக இருக்குது. அப்போ நீங்களும் நானும் கடைசி காலங்களில் வாழ்கிறோம். தேவனை அறிகிற அறிவில் வளரணுன்றதுக்காக என்ன செய்யாதீங்க, தேவையில்லாத அறிவுகளை வளர்த்து கொள்ளாதீங்க. பக்தி விதத்துக்கு ஏதுவான அறிவுகளை என்ன செய்யுங்க, வளர்த்து கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த பூமியில் கனிவுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராங்க. அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவனை நாம் காண்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய கண்கள் தேவனை பார்க்கணும். நம்முடைய கண்கள் நம்மை பார்க்கணும். நம்முடைய கண்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்க்கணும். பிள்ளையா பாருங்க, அவன் காண தவறினான், ஆனபடினாலே கழுதைக்கு கண் கொடுத்தார் கர்த்தர். நீங்கள் சில நேரத்தில் காண தவறும் போது, கர்த்தருடைய சித்தத்தை உணர தவறும் போது, இந்த பிள்ளையாம் கர்த்தருடைய சித்தத்தை உணர தவறுனா, கர்த்தருடைய சத்தத்தை உணர தவறுனா, அதனால தான் கர்த்தர் கழுதைக்கு கண்ணை கொடுத்து பிள்ளையாமுக்கு மறுபடியும் கண்ணை திறக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் முதல் கர்த்தரை அறிகிற அறிவை என்ன செய்யணும், எதையுமே தெளிவாக இருக்கணும். கர்த்தரை பற்றி எந்த சந்தேகமும் நம்ம வரக்கூடாது. அப்படி ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த சந்தேகத்தை சரி பண்ணி ஏறணும். கர்த்தரை பற்றி எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் அதை சரி பண்ணணும். உங்களுக்கு சரி பண்ண முடியலைன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற போதகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். கர்த்தரை குறித்து எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, பைபிளில் இந்த சந்தேகம் இருக்குது, இந்த வசனத்தை குறித்து இந்த சந்தேகம் இருக்குது. கர்த்தரை குறித்து நீங்கள் குழப்பத்தோடு இருக்கவே கூடாது, வசனத்தை குறித்து குழப்பத்தோடு இருக்கவே கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவு தான் பைபிளில் போட்டிருக்கு, அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களை பற்றி நல்லா அறிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழப்பத்திலே வாழாதீங்க, ஒரு நிச்சயத்தில் வாழுங்க. எப்பயுமே ஒரு குழப்பத்திலே இருக்காதீங்க. குழப்பம் பைபிளில் போட்டு தேவன் கொடுக்கறதில்ல, அது பிசாசு கொடுக்கறது. தேவன் கொடுக்குறதே கிடையாது. நீங்கள் குழப்பத்தை எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிசாசை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். குழப்பத்தை என்னைக்கு நீங்கள் விட்டுட்டு குழப்பமே எனக்கு வேண்டாம் கர்த்தாவே நீ வழிகாட்டுறது வரைக்கும் நான் காத்திருக்கேன்னு உட்காந்துருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். குழப்பத்தோடையே இருக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை பற்றி நீங்கள் என்ன செய்ய தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய காலங்களை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய நாட்களை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய திறமைகளை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு அவைகளெல்லாம் தெரியப்படுத்துவார். மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வாழுகிற மனிதர்களை பற்றி நீங்கள் புரிஞ்சு வாழுங்க. நீங்கள் வாழுகிற சமுதாயத்தில் புரிஞ்சு வாழுங்க. ஒவ்வொரு மனுஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூமியில் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க. கண்ணை மூடிக்கிட்டு வாழாதீங்க. யோசுவா கிபியோனியரோடு உடன்படிக்கை பண்ணா கடைசி வரைக்கும் அவங்க கண்ணியாக இருந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்குது. நீங்கள் அறியாமல் புரியாமல் மனுஷங்களோட பழகி வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால கரைப்படுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களால காயப்படுவீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு புள்ளியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பிதாவே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் தியானித்த எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் இருதயத்தில் காத்து கொண்டு இவைகளை கொண்டு நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல இந்த பூமியில் கனி கொடுக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் கர்த்தரை கண்டுகொள்ளட்டும்,
கர்த்தரை பற்றி இன்னும் நிறையா கற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருக்காக இந்த பூமியில் நாங்கள் கனி கொடுத்து வாழட்டும். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. நம்முடைய நல்ல ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பூமியில் சாட்சிகளாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதியும் நாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.